அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவைங்க. எல்லாருக்குமே அது ஒரு அவசிய தேவை. அது எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது. பணத்துக்கு தான் அங்கே முன்னுரிமை. அதே போல் பணக்காரர்களுக்கு தான் எங்கே பார்த்தாலுமே முன்னுரிமை இருக்கும். அதே போல் எளிமையாக உள்ளவங்களை அந்த இடத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க. இதே காசு நிறையா இருக்குது, பணம் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை தான். இது நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் உண்மை இது தானே. இந்த பிரபஞ்சத்தோட அருளால், கடவுளோட அருளாலையும் குலதெய்வத்தோட அருளாலையும் நம்ம பணக்காரர்கள் ஆவதற்கு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொன்னால் இந்த பிரபஞ்சம் நம்மளை லட்சாதிபதி ஆக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அதனால் நம்ம சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான வரிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னங்க, வெறும் வார்த்தையை உச்சரித்தா மட்டும் நம்ம பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம செய்கிற வேண்டுதல்களும் செய்கிற வழிபாடுகளும் நம்மளை லட்சாதிபதியாக கண்டிப்பாக ஆக்கும். நமக்கு பணக்கார யோகத்தை கொடுக்கும், பண வரவை அதிகரித்து கொடுக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் சில வேர்டு, அதாவது ஒரு ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த முக்கியமான வார்த்தைகள் நம்மளை ஒரு பெரிய ஆளாக ஆக்கி விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபட்டுருக்கோங்க. சில பேருக்கு ஈஸியான முறையில் காசு பணம் சீக்கிரமே சேர்ந்துடும், நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் கைக்கு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கும். அது மாதிரி இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான இந்த வரிகளை நீங்கள் சொல்லிட்டு வரும் பொழுது கூடிய விரைவிலேயே, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அருளாலும் நீங்கள் விரும்பி வணங்குற கடவுளோட அருளாலும் நீங்கள் லட்சாதிபதி ஆகிறதுக்கான வழிகள் நிறைய திறக்கப்படும். ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இறைவனை கண்டிப்பாக நம்ம வழிபாட்டு செஞ்சுட்டு படுப்போம். இல்லை இறைவனை நினச்சிக்கிட்டாவது படுப்போம். முருகா, இல்லை சிவனே, ராமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடித்த கடவுள் அல்லது நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு கண்டிப்பாக தூங்குவோம். அது மாதிரி தூங்குறது ரொம்பவே நல்லது. நமக்கு கெட்ட சக்திகள்லாம் தீண்டாமல் இருக்கும், கெட்ட கனவுகள் வராமல் இருக்கும். அதே மாதிரி தினமும் இல்லை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை கூட நம்ம எழுதிட்டு படுக்கலாம். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை கூட நம்ம எழுதிட்டு படுக்கலாம். இதனால் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கெட்ட கனவுகள்லாம் வராமல் நல்ல கனவுகள் வரும். நமக்கு தூக்க நிலைமை நல்லா வரும், நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். அதே போல் நம்ம லட்சாதிபதி ஆகிறதுக்கும் பணம் நம்ம கைகளில் புரண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் பணங்காசு நிறைய பெருகிறதுக்கும் நம்ம தினமும் சொல்லிட்டு படுக்க வேண்டிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, பணம் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 3 முறை சொல்லுங்கள், இல்லை ஒரு 5 முறை சொல்லுங்கள். பணம் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறையோ 5 முறையோ சொல்லுங்கள். இல்லை நான் எழுதிட்டு படுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக அந்த பணம் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையோ இல்லை 5 முறையோ எழுதுங்க. எழுதிட்டு அப்படியே மடித்து உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. எதை மனப்பூர்வமாக நம்ம மனசு ஏற்று நம்ம அதையே நினச்சிட்டு படுக்கிறோமோ, இந்த பிரபஞ்சத்தோட அருளாலையும் நம்ம குலதெய்வத்தோட அருளாலையும் கூடிய விரைவில் அது கண்டிப்பாக நடந்தேருங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம அதுக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக அது எடுத்து நமக்கு அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே படுக்க போகும்பொழுது இந்த வேர்டை நீங்கள் சொல்லிட்டு படுங்க. இல்லை முடிஞ்சதுன்னா எழுதிட்டு படுங்க. மறுநாள் அந்த பேப்பரை கால்படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இது தினமுமே நீங்கள் எழுதலாம். அதனால் ஒரு கஷ்டமும் இல்லை. என்னால் எழுதிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 முக்கியமான வரிகளையும் நீங்கள் சொல்லிட்டு படுங்க. கூடிய விரைவிலேயே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட அருளால் லட்சாதிபதி யோகம் உங்களை தேடி வரும். எந்த ரூபத்திலேயாவது உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இந்த 2 வரிகளை நீங்கள் சொல்லிட்டு படுங்க, இல்லை எழுதிட்டு படுங்க. நீங்கள்
கூடிய விரைவில் லட்சாதிபதியாகி எல்லாரும் வியக்கிற அளவுக்கு மேலும் மேலும் பொன்பொருளோடு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.